வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தின இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ உங்க தலைக்கு மேல சத்தமே இல்லாம சுத்திட்டு இருக்கிற அந்த சீலிங் ஃபேன், அது உண்மையிலே எவ்வளவு கரண்ட் இழுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏசி மாதிரி பெரிய பெரிய சாதனங்கள் பயன்படுத்துற மின்சாரத்தோட ஒப்பிடும்போது நம்ம ஃபேன் எவ்வளவு செலவு வைக்குது? மாசம் மாசம் கரண்ட் பில்லை பார்த்து டென்ஷன் ஆகாம இருக்க நம்ம வீட்ல சுத்துற அந்த ஃபேனோட பொருளாதாரத்தை இன்னைக்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபேன் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துது? கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா அதிக கரண்ட்டை உறிஞ்சுற ஒரு ஏசியோட ஒப்பிடும்போது நம்ம ஃபேனோட உண்மையான ஒரு மணி நேர மின்சார பயன்பாடு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு பொருள் எவ்வளவு நேரம் ஓடுது அப்படிங்கறத விட அது ஓடுற ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு மின்சாரத்தை எடுத்துக்குது அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயமே. இந்த ஒரு கணக்கெடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் சில அடிப்படையான வார்த்தைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வாட்ஸ் அப்படிங்கிறது உங்க ஃபேன் பயன்படுத்தும் நேரடி மின்சாரத்தோட அளவை குறிக்குது. ஆனா வெறும் வாட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை கிலோ வாட்ஸ், அதாவது KWH மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கேக்குறீங்களா? மின்சார வாரியம் உங்ககிட்ட எப்படி பணம் வசூலிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கிலோவாட் செலவிட்ட வச்சு தான் உங்களுக்கான மாதாந்திர கரண்ட் பில்லே அவங்க கணக்கு போடுறாங்க. சோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம கணக்கேட்டோட முதல் படியே. இப்போ ஒரு செம்மையான தொழில்நுட்ப போட்டியை பார்ப்போம். ஒரு பக்கம் நம்ம வீடுகள்ல வழக்கமா இருக்கிற சாதாரண ஃபேன். இது ஃபுல் ஸ்பீட்ல ஓடும்போது பாத்தீங்கன்னா சுமார் 50லிருந்து 90 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட்டை இழுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நவீன காலத்து BLDC ஃபேன் இருக்கு. இந்த சூப்பரான தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ஃபுல் ஸ்பீட்ல வச்சா கூட வெறும் 25லிருந்து 35 வாட்ஸ் மின்சாரத்தை மட்டுமே இது எடுத்துக்குது. பாருங்களேன், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கரண்ட் இங்க மிச்சமாகுது. ஒரு புது டெக்னாலஜி நம்ம செலவை எப்படி குறைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். சரி, இந்த தொழில்நுட்ப மாற்றம் உங்க பர்ஸ், அதாவது உங்க பாக்கெட்டை எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன அடிப்படை அளவீட்டை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு வழக்கமான 75 வாட்ஸ் திறன் கொண்ட சாதாரண ஃபேன் ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஓடுச்சுன்னா எவ்வளோ கரண்ட் செலவாகும்? கணக்குப்படி பார்த்தா அது 0.075 கிலோவாட்ஸ் மின்சாரத்தை எடுத்துக்குது. என்னடா அது பார்க்க ரொம்ப சின்ன நம்பரா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா கரண்ட் பில்லுன்னு வரும்போது சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம ஒரு நாள் முழுமைக்கான செலவை கணக்கிட போற இந்த பெரிய ஆய்வுக்கு இந்த சின்ன நம்பர் தான் ரொம்ப முக்கியமான பேஸ்மெண்ட். இப்போ இந்த சின்ன நம்பர் எப்படி பெரிய பில்லா மாறுதுன்னு கணக்கு போடலாம். இது நம்ம மேக்ஸ் கிளாஸ் டைம். முதல்ல ஒரு நாளுக்கான மொத்த மின்சார பயன்பாட்டை கணக்கிடுவோம். நாம முந்தி பார்த்த அந்த 0.075 கிலோவாட்ஸை ஒரு நாளோட 24 மணி நேரத்தால பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது 1.8 கிலோவாட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கான செலவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அமெரிக்காவோட சராசரி மின் கட்டணத்தை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு யூனிட்டுக்கு 15 சென்ட்ஸ். இப்போ நம்ம 24 மணி நேரம் மொத்த பயன்பாடான 1.8 கிலோவாட்ஸை இந்த 15 சென்ட்களால பெருக்கிறோம். விடை என்னவா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஃபைனல் ரிசல்ட் இதோ. ஒரு சாதாரண சீலிங் ஃபேனை பகல் இரவுன்னு இடைவிடாம 24 மணி நேரமும் ஓடவிட்டா அதுக்கான ஒரு நாள் செலவு வெறும் 27 சென்ட்டுகள் மட்டும்தாங்க. இதே அப்படியே ஒரு மாசம் முழுசுக்கும் கணக்கு போட்டா தோராயமா $8.10 வருது. ஒரு மாசம் முழுக்க உங்களை கூலா வச்சுக்க இவ்ளோ கம்மியான செலவு தான் ஆகுது அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? ஏசி மாதிரி பெரிய மிஷின்களோட ஒப்பிடும்போது சீலிங் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம பாக்கெட்டுக்கு எவ்வளவு சிக்கனமான ஒரு பொருள்னு இந்த நம்பர் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆற்றல் திறனோட அபாரமான சக்தியை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின இந்த BLDC ஃபேனை நினைச்சு பாருங்க. சாதாரண ஃபேனுக்கு பதிலா அந்த நவீன BLDC ஃபேனை நீங்க பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? உங்க ஒரு நாள் செலவு அதிரடியா குறைஞ்சு வெறும் 12 சென்ட்டுகளா மாறிடுது. எங்கேயோ இருக்கிற 27 சென்ட்டுகள் எங்கேயோ இருக்கிற வெறும் 12 சென்ட்டுகள். சாதாரண ஃபேனுக்கு ஆகிற செலவுல பாதிக்கும் கம்மி இது. பார்க்கறதுக்கு இந்த வித்தியாசம் சின்னதா தெரியலாம். ஆனா மாச கணக்குலயும் வருஷ கணக்குலயும் பார்க்கும்போது உங்க கரண்ட் பில்ல இது ஒரு மிகப்பெரிய சேமிப்பை உருவாக்கும். பவரை சேவ் பண்றது, பணத்தை சேவ் பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு ரொம்பவே புத்திசாலித்தனமான விஷயம் கூட. கண்டிப்பா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் கரண்ட் பில் ரேட் மாறுபடும். அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற ஃபேனோட வாட் செலவும் வேற வேறையா இருக்கலாம். அதுக்காகத்தான் ஒரு சூப்பரான இன்டராக்டிவ் கால்குலேட்டரை நீங்க பயன்படுத்தலாம். உங்க ஃபேனோட சரியான வாட்ஸ், அப்புறம் உங்க ஊரோட கரண்ட் கட்டணம், இது ரெண்டையும் அந்த கால்குலேட்டர்ல போட்டு உங்களுக்கான துல்லியமான செலவை கண்டுபிடிங்க. சரி, இந்த அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த புது டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலமா இந்த வருஷம் முழுக்க நீங்க எவ்வளவு பணத்தை சேமிக்க போறீங்க? உங்க கரண்ட் பில்ல குறைக்கிற பவர் இப்போ உங்க கையில தான் இருக்கு. தொடர்ந்து கத்துக்குங்க, புத்திசாலித்தனமா சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.